ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மார்ச் மாதம் 2024 வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம். மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் அவர் கும்பராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவரும் மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்கு போகிறாரு. இந்த மாதம் 14ஆம் தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீன ராசிக்கு போகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு 15ஆம் தேதி போகிறாங்க. ஆக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது பொது பலன். சிறப்பு பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நமக்கு சாதகமாக கிரகங்கள் இருக்கா, பாதகமாக இருக்கா, என்னென்ன விஷயங்கள் நமக்கு நன்மையாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் தீமையாக இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம மாத பலன்களாக பார்க்குறோம். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் எங்கே இருக்கார், எப்படி இருக்காருன்னு பார்க்குறோம். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குறார். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த காரியங்களில் நிறைய தடைகள், நிறைய போராட்டங்கள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது பழைய கடனை அடைப்பதற்கு புதுசாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே 24ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு வருமானங்கள் இருக்குது. ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதற்கான செலவினங்கள் உங்களுக்கு 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க 7ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் தேதி வரைக்கும் வெற்றி, 7ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சிகள் சுமார். ஆக இந்த மாதம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி, கடுமையான போராட்டத்துக்கு இடையில் தான் அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஆகையினால் அவசியம் அவசரம் இருந்தால் ஒழிய எல்லா விஷயத்தையுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. இது தேவையா, தேவையில்லையா, இது நடக்குமா, இது நடக்காதா, இது முடியுமா, முடியாதாங்கிறத முடிவு பண்ணுங்க. ஏன்னா 3ஆம் இடம் நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய மன உறுதி. அந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னா 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம் தடை. அவருமே பார்த்திங்கன்னா செவ்வாய், ராகு, குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதெல்லாம் சுமாரான பலன்கள் தான். ஸோ இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. உறவுகள் சாதகமாக இருப்பார்கள். நண்பர்கள் ஓரளவுக்கு நமக்கு நட்புடனே இருப்பார்கள். இந்த மாதம் நிறைய நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய படிப்பீங்க. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு
அல்லது வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்பட நினைக்கிறவங்களுக்கு அது நடக்கலைன்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. சொத்துக்கள் விற்கிறையா, கவலைப்படாதீங்க. ஆக எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்குதோ அதை எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். இந்த மாதம் அதுதான் உங்களுக்கான பலன். உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், அவரே 9ஆம் அதிபதியாகி அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆக 4ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல் இருக்கார். இது ஒரு தான் ரொம்ப சிறப்பு. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், கட்டின வீடு வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே அதெல்லாம் கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு வேளை சிவில் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி பரவாயில்லாமல் இருக்கும். எஜுகேஷன் அம்மாவால் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கீங்களோ அம்மாட்ட இருந்து அந்த அன்பு, பணம், பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு பகவான், அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல, அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு லவ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் கண்டிப்பாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் அதில் கலந்துக்குவீங்க. அது மட்டும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதோட நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாட்ரி டிக்கெட்டு வாங்கணும், வேறு ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும், குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுலேயும் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொறுமையாக இருங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த மாதம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் சுமார். நம்முடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் எல்லா விஷயத்திலும் கவனம். இந்த மாதம் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குது? சர்வீஸ்க்குரிய கிரகம் சனி பகவான் சிம்மராசிக்கு, அவர் 7ல் இருக்கார். ராகுவோட நட்சத்திரத்தில், ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். ஆக இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் எல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஒர்க் ப்ரெஷர் இருக்காது, ஒர்க்கில் டென்ஷன் இருக்காது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழாக இருக்கும். எல்லாமே நமக்கு எகென்ஸ்டாக வேலை செய்வாங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு உங்களால் டிசைட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கெரியரில், உங்களுடைய ஜாபில் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அது விஷயத்தில் கவனம். தேவையில்லாமல் இந்த மாதம் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. பழைய கடனை அடைக்கிறேன்னு சொல்லிட்டு புது கடனும் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் மிக கவனம். இந்த மாதம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வேண்டாம். உங்களுடைய 8ஆம் அதிபதி குரு 9ஆம் இடத்துல, சனி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில். அப்படி இருந்தால் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறாங்க, தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். பாஸ்போர்ட், விசா எதுவும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குருவும் சனி, சூரியன், செவ்வாய் எல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமியுடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள். துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்கள்.
வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.